வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பூனம் சாரியோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவு வந்து எடுத்து கட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். இதோட சாரி கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் வரும் இதோட சாரி. அதோட ப்ளவுஸ் தான் இன்னைக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸில் ராங் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து வெளியில் தெரியாமல் ராங் சைடு பக்கமாக நம்ம மார்க் பண்ணுற மாதிரி ராங் சைடு எடுத்துக்கோங்க. அதோட பிரிண்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா டார்க்காக இருந்தால் அது ரைட் சைடு, கொஞ்சம் டல்லாக இருக்கும் அது வந்து ராங் சைடு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் வந்து கரை பாகம் இருக்குது, ஏன் பக்கமாக மடிப்பு பாகம் இருக்குது. அந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். ஏன் பக்கமாக மடிப்பு பாகம் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டில் கரை பாகம் இருக்குது. அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். கீழே வந்து அன்இவனாக இருந்தது, உங்கள் கிளாத் வந்து சமமாக இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு லைன் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு விடுறோம். ஏன்னா இங்கே வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம துணி விட போகிறதில்ல, ஒரு பீஸ் வச்சு தான் அடிக்க போகிறோம். அதனால அந்த பீஸ் வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். அதை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். முதுகு பாகம் நமக்கு தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ப்ளவுஸோட மடிப்பு பாகமும் நம்ம கீழே போட்டிருக்க மெட்டீரியலோட மடிப்பு பாகம் 2மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதுகு, அதாவது பேக் சைடோட இறக்கம் எல்லாமே நம்ம இப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால மடிப்பு பாகமும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவுகள் மாறாமல் வரும். அளவு ப்ளவுஸோட நெக் எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ வந்து அந்த ஷோல்டரோட அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு. தையலுக்கு நம்ம எவ்வளோ விடுவோமோ அந்த அளவு. அதே மாதிரி கழுத்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இறக்கம் வேணும்னா நீங்கள் கீழே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதே அளவு போதும் அப்படின்னா கழுத்தோடைய இறக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சோ எவ்வளோ தைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாடியோட சுற்றளவு எடுக்க போகிறோம். பாடி சுற்றளவு எடுக்கும்போது கரெக்டாக திரும்பவும் நீங்கள் ப்ளவுஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த முதுகு பாகம் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்துடைய அகலம் இறக்கம் நம்ம எடுத்தோம்ல, அந்த இடத்த வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து ஷோல்டருக்கு நம்ம தைக்கிறதுக்கு விடணும். அதனால அந்த அளவு ப்ளவுஸ் மேலேயே ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. கீழே வந்து நம்ம பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த சைடு வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து ப்ளவுஸோடைய சுற்றளவு எடுக்கணும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் கரெக்டான அளவு எடுத்திருக்கேன். பாடி சுற்றளவும் அந்த ப்ளவுஸோடைய பாடியும் கையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி அதோட சுற்றளவும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி சுற்றளவு கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம தையலுக்கு விடணும். ஒரு 1.5 இன்ச் அளவு தையலுக்கு விட்டுக்கோங்க. கீழே வந்து நம்ம இந்த டாட் பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து பாடி சுற்றளவு லூஸ் கொடுக்கணும். அதுக்காக விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளுக்கு எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பாக்ஸ் போடும்போது நம்ம வந்து எல்லா அளவுகள்லையுமே நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதில் தான் நம்ம பாக்ஸ் போடணும். அப்போ தான் கரெக்டான அளவு வரும். ஷோல்டரில் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம். இங்கே வந்து கீழே இறக்கத்துக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி சுற்றளவுக்கும் தையலுக்கு விட்டுருக்கோம். எல்லாமே தையலுக்கு விட்ட அளவுகளில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு வரும். அதே மாதிரி தான் கழுத்துக்கு மேலே அகலம் வந்து தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அதுலேயும் அதே மாதிரி கீழே இறக்கத்தில் தையலுக்கு விட்டதுலேயும் லைன் பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ வந்து கழுத்து என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரவுண்டு கழுத்து தான் நான் இன்னைக்கு வந்து கட் பண்ண போகிறேன். அதனால் நான் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோலில் வந்து அந்த கார்னரில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அந்த பாயிண்ட் அப்படியே டச் பண்ணுற மாதிரி அந்த வளைவு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச அளவுக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ வந்து நம்ம அன்ஈவனா இருக்கிறதுனால ஒரு லைன் போட்டிருக்கோம். அதையும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ணிட்டோம். அதை அப்படியே ஆப்போசிட்ல நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதை நமக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே வந்து கரைப்பாகம் இருக்குது, கீழே வந்து மடிப்பாகம் இருக்குது. கரைப்பாகத்தை வந்து நமக்கு வந்து சுற்றளவு வந்து பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஏதாவது அதாவது கையோட ஒரு பகுதியில் நம்ம பீஸ் வச்சு அடிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம், அது சமமாக இருக்கிறதுக்காக. அது இல்லாமல் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். கீழே வந்து நம்ம தையலுக்காக அரைஞ்சு விட்டுருக்கோம்ல, அது வந்து நம்ம ப்ளவுஸும் லைனிங் துணியும் நம்ம தச்சு அப்படியே திருப்ப போகிறோம். இந்த மாதிரி தான், அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம கையோடைய நீளம், நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கை நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். லைனிங் துணியோட மடிப்பு பாகமும் அதே மாதிரி ப்ளவுஸோடைய கையோடைய மடிப்பு பாகமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான இருக்கும். அதே மாதிரி கையோட நீளம் கரெக்டான அளவு மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு தையலுக்கு விட்டுக்கோங்க. இப்போ அந்த லைனை அப்படியே நம்ம ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்கு விட்ட அளவில் தான் நம்ம லைன் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஸ்டிச்சிங் வீடியோ கூட வரப்போகுது. நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி அதோட வீடியோவும் வரப்போகுது. நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோடைய சுற்றளவு எடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் மடிப்பு பாகம் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியலோட மடிப்பு பாகமும் நம்ம அளவு துணியோட மடிப்பு பாகமும் ஒரே மாதிரி வச்சு இப்போ சுற்றளவு வந்து கரெக்டான அளவு நல்லா எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சுற்றளவு வந்து கரெக்டாக வரும். நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. தைக்கும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது பழைய ப்ளவுஸுங்கிறதெல்லாம் நமக்கு சுருங்கி இருக்கலாம். அதனால் நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்லீவும் அந்த பாடி பார்ட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவில் தையலுக்காக மேலே தான் விடணும். மேலே ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதோட சுற்றளவு கரெக்டானது, அதாவது அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் அந்த இடம் தான் கரெக்டான அளவு. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். அதனால தான் ஒரு துணிக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்லீவோட ஒரு சைட்லேயுமே பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கீழே சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் அளவு, இது வந்து எக்ஸாக்டாக நம்ம அளவு துணியில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கரெக்டான அளவு நம்ம இப்போ லைன் போடுறோம். அது இல்லாமல் நம்ம தையலுக்கு வேணும் ஒரு 1.5 இன்ச் அளவு வேணும். எவ்வளோ பாடி பார்ட்டில் விட்டோமோ அந்த அளவு விடணும். அதே மாதிரி தான் அதோட சுற்றளவுலையும் 1.5 இன்ச் இருக்கணும். நமக்கு அந்த ஸ்லீவோட ஒரு சைடில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவோட ஒரு பக்கத்துக்கு நம்ம பீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து வளைவுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அது வந்து இந்த இடத்துல நம்ம தையலுக்கு விட்டதில் மார்க் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்தா தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் வரும். அதனால தான் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும், நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைனிங் துணி வச்சு தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டணும், அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணி 2 சைடுமே அப்படியே கிராஸாக ஒரு லைன் போடுறேன். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு எஸ் ஷேப்பில் வரணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே ஷார்ப்பாக போய்க்கோங்க. நடுவில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வரணும். அதுக்கப்புறம் திரும்பவுமே ஆப்போசிட்டில் அப்படியே ஷார்ப்பாக போயிடணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா குடஞ்சி வந்துடும். நம்மளோட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் நீட்டாக இருக்கும். அது வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரைட் சைடு எது, ராங் சைடு எது அப்படிங்கிறத இப்போவே மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம இந்த சைடு தான் நம்ம பீஸ் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். அதனால தான் நான் ராங் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். எந்த சைடு நம்ம பீஸ் வைக்க போகிறோமோ அது வந்து கரை பாகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம மீதி இருக்கிற துணியில் நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு கரை பாகம் நம்ம பக்கமாக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து அளவுகள் எல்லா இடத்துலையுமே சரியாக இருக்கும். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம். அந்த பேக் சைடு பீஸை வந்து அப்படியே கிராஸாக வச்சுக்கலாம். அதாவது கழுத்து பாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி பேக் சைடு எப்படி நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமுமே அதே அளவு இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸாக இருக்காது. நம்ம ஏன்னா கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது பேக் சைடு பீஸை வந்து கிராஸாக போட்டிருக்கோம். ஆனால் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கிராஸாக வரக்கூடாது. அந்த பீஸ் வந்து கிராஸாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம இதே அதை பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கோணலாக போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பேக் சைடு அப்படியே வச்சு அந்த கழுத்து அந்த கழுத்துடைய அகலம், ஷோல்டருடைய அந்த இறக்கம், அந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நம்ம கழுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாமே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஒரு லைன் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு ஒரு வளைவு வரைஞ்சா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ பேக்கில் நம்ம வச்சதை விட ஃப்ரண்ட் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் ஒரு 6.5 இன்ச் எனக்கு தேவை. நான் 6.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். 6.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு அகலம் வந்து பேக் சைடில் எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அகலம் ஃப்ரண்ட் சைட்லேயும் கழுத்துடைய அகலம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து மேலே இருந்து அதாவது ஷோல்டருடைய அகலம் இருக்குல்ல அங்கேருந்து நான் ஒரு 13.5 இன்ச்சுக்கு நான் இறக்கம் எடுக்கிறேன். இது வந்து மெயின் டாட்டோடைய இறக்கம். ஃப்ரண்ட்டுடைய இறக்கம் வந்து 13.5 இன்ச் தேவை. அதே மாதிரி இந்த பட்டன் பட்டி சைடு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைடு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து பட்டன் பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். இது வந்து டாட்டோடைய சென்டர் மார்க்கில் வரும். அந்த சென்டர்லேருந்து இந்த சைடு அதாவது கிராஸாக போடணும். நம்ம பட்டன் பட்டிக்கிட்டேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கிராஸாக லைன் வந்துச்சு. அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கேன். அதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து டாட்டுடைய அகலம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் 1.25லேருந்து 1.5 இன்ச் அளவு தான் இருக்கும். அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து இந்த சைடும் அந்த சைடும். அதே மாதிரி டாட்டோடைய லென்த்து வந்து ஒரு 3 இன்ச் அளவு அவ்வளோதான் வரும். இது வந்து தையலுக்கும் சேர்த்து தான். இப்போ வந்து நம்ம கிராஸாக லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மார்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ அந்த பட்டன் பட்டிக்கிட்ட நம்ம கிளாத் விட்டுருக்கோம்ல லைன் போட்டிருக்கோம். அதோடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த சென்டரில் ஒரு 2.5 இன்ச் போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு காலை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் பட்டி டாட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. வளைவு வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த 2 டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் அப்படியே அது வந்து ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கணும். அந்த 3 டாட்டையும் பார்க்கும்போது ட்ரையாங்கிள் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து 2க்கும் ஆப்போசிட்டில் இந்த 3rd டாட் வரைஞ்சிக்கலாம். இதை வரையணும்னு அவசியம் இல்லை. நம்ம தைக்கும்போது கூட இந்த டாட்டை வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். 2 டாட் மட்டும்தான் முக்கியமாக கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து கழுத்து வந்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பட்டி வந்து எப்போவுமே இந்த இடத்துல கரை பக்கத்தில் கொஞ்சம் அகலமாக துணி இருக்கும். அந்த இதை எடுத்துக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் தையல் விடணும். மேலே ஒரு 1/2 இன்ச் தையல் விடணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் துணியையும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் தச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பட்டியோட நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம தைக்கும்போது சரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பட்டி வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரியே இந்த லைனிங் துணியிலேயே இன்னொரு பட்டியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பட்டி நான் லைனிங் துணியிலேயே ஒரு சைடுக்கும் 2 பீஸ் லைனிங் துணியில் கொடுக்க போகிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு பீஸ் எடுக்க போகிறேன். அதனால் நான் 2ஆக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைனிங் துணியில கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து பூனம் சாரி தான் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பூனம் சாரி தான் நம்ம கட் பண்ண போறோம். பூனம் சாரிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நெறைய கிளாத்ல வந்து நமக்கு பத்தாம இருக்கும். ஸ்லீவ் வந்து மெயின் ஃபேப்ரிக் ரொம்ப கம்மியாவே குடுத்துருப்பாங்க. ஒரு சில சாரீஸ்ல தான் கொஞ்சம் அதிகமா காசு போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கம்மியான விலையில வந்து ஸ்லீவ் வந்து அதிகமா இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் பூனம் ஃபேப்ரிக்கை கிளாத்தை விரிச்சு போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த லைனிங் துணியை எல்லா இடத்துலையுமே நீங்க வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வச்சா நம்மளால கட் பண்ண முடியும், துணி வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணாம கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட டிசைன் தான். டிசைன் வந்து ஸ்லீவ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வரணும். ஒரு ஸ்லீவ் வரும், அடுத்த ஸ்லீவும் டிசைன் மாறி வரக்கூடாது. அதை நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி டிசைன் இல்லை அப்படின்னா நீங்க வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். அத மாதிரி பேக் சைடுக்கும், நம்ம ஸ்லீவுக்கும் தான் நம்ம கரெக்ட்டான டிசைன் பார்க்கணும். இப்போ வந்து நான் அளவு வந்து கரெக்ட்டா வச்சுட்டு கட் பண்ணியே நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பூனம் சாரியில ஒரு லைனிங் துணி வச்சு கட் பண்ணிட்டு, பூனம் ஃபேப்ரிக்ல எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.